வைக்கிற கேள்வி. ஸோ இதெல்லாம் நாங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறது? எங்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப தவிக்கின்றோம், இதுலேருந்துலாம் என்னால் வெளியில் வரவே முடியலையே, நான் என்ன பண்ணுவது? ஃபோனில் மெசேஜ் வருதா, அந்த ஃபோனை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஒரு மீடியாவிலேருந்து உங்களுக்கு ஃபோன் வருதா, அந்த மீடியாவை கட் பண்ணுங்க. எஃபி ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும். ஸோ நீங்கள் தனித்து வாழ்கிறீர்கள். உங்களுக்கு எதுக்கு இந்த விதமான பிரச்சனை நீங்கள் ஈடு கொடுக்கணும். ஸோ இதற்கெல்லாம் உங்களால் முடியும். ஒரு மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்லை, நான் யாராவது பேசினா கூட நானும் சேர்ந்து பேசுவேன், அவங்க ஆசையாக பேசும்போது என்னால் முடியலை, எனக்கு இந்த பேச்சுனால சந்தோஷம் உண்டாகுதுன்னா நான் அதை பேசுவேன் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது பின்னாடி நிச்சயமாக அது பிரச்சனைக்குள்ளார வரும். ஸோ பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பெண்கள் இரவு நேரத்திலே அழுது கொண்டிருக்கிறார்களாம். புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இரவு நேரத்திலே அவள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறாள், அவள் அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவருடைய கன்னங்களிலே வடிகின்றது. அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. யாராவது வீட்டில் உங்கள்கிட்ட பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோபப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, பிள்ளைங்களை வெறுக்கின்ற காரியம். பெற்றோர்கள், வயசான பெற்றோர்கள் இருப்பாங்க, கூட பிறந்தவர்கள் இருப்பாங்க, அவங்க உங்களை கவனிச்சுக்குவாங்க. ஸோ இவங்களையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு உங்கள் மனசு வேறு தேவையில்லாத ஒரு பழக்கத்தின் மீது, தேவையில்லாத ஒரு சிற்றின்பங்களின் மீது உங்கள் மனதை நீங்கள் செலுத்துகிறீர்கள். இதற்கு துணையாக இருக்கிறது என்னது? இந்த விதமான மீடியாக்கள், இந்த விதமான வீடியோஸ், எந்த விதமான கான்வர்சேஷன், எந்த விதமான பழக்கங்கள், இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எப்படியா சொல்லுகிறது, அவர் என்னுடைய நேசர், அவர் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என்று சொல்லுகின்றார். ஸோ பிரியமானவர்களாக கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய எல்லா விதமான காரியத்துக்கும் ஒரு நேசர், ஒரு சிநேகிதர், ஒரு மணவாளன் உங்களுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களுடைய நிலைமை அவருக்கு தெரியும். தயவு செய்து உங்கள் நெருக்கங்கள், உங்கள் வாரங்கள் எதுவானாலும் அதை கர்த்தர்கிட்ட சொல்லிவிடுங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஸோ இன்றைக்கு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற பெண்ணா நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்களும் ஒரு ஃபயராக மாறிட முடியும். நெருப்பு பக்கத்தில் காட்டன் கொண்டு போனால் அது பத்தம்தான், ஆனால் நெருப்பு பக்கத்தில் நெருப்பையே கொண்டு போனால் ஒரு சேதமாக இருக்காது. ஸோ இன்றைக்கு ஒரு அக்கினி பிழமாக, ஒரு அக்கினியாக, ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பெண்ணாக, மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பெண் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் உங்களை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. ஆசை இச்சைகள் சிற்றின்பங்கள் எதுவும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அதை நீங்கள் தாண்டி வருவீங்க. இதற்கு வேண்டியதெல்லாம் அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். இதை சொல்லுங்களேன், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். இதை சொல்லுங்க. அவருக்குள்ளார வந்துடுங்க, கர்த்தருக்குள்ளார வந்துடுங்க. எப்பேற்பட்ட பாவத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும், தவறே கூட நீங்கள் செய்திருந்தாலும் கூட உங்களை மன்னித்து, உங்களை செழிப்புக்குள்ளே நடத்த, உங்களை மன்னித்து, உங்களுக்கு கைட் பண்ண, எது தவறு எது ரைட்டு, உனக்கு எது வேணும் உனக்கு எது வேணாம், இதையெல்லாம் அவர் பார்த்து நடத்துவதற்கு உங்களுக்கு அவர் மிகுந்த பிரயோஜனத்தை தந்து அவர் தம்முடைய உள்ள கைகளிலே உங்களை மறைத்து வைத்து உன்னை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையும் கூட நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஷாሎም.